ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குரோ ஆப்பில் நீங்கள் வந்து எஸ்ஐபி ஏதாவது போட்டிருக்கீங்க அப்படின்னா அதோட பேலன்ஸை வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. கமெண்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எஸ்ஐபி பேலன்ஸ் எல்லாம் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் நார்மலாக குரோ ஆப் ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி ஹோம் பேஜில் இருப்பீங்க. ஸ்டாக்ஸில் கீழே பார்த்தீங்கன்னா 3வது ஆப்ஷன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போயிருங்க. ஸோ நீங்கள் நார்மலாக ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோரில் இந்த மாதிரி இருப்பீங்க. மேலே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் டேஷ்போர்டுன்னு இருக்கும். அந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேலன்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? கீழே வந்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு உங்களுக்கு காட்டுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஹோல்டிங்ஸ்னு கொடுத்து டோட்டல் வேல்யூ எவ்வளோ, எனக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபா காட்டுது பேலன்ஸு. இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? இன்னொன்று இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பப்போ பணம் போட்டிருக்கீங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் எத்தனை எஸ்ஐபி போட்டிருக்கீங்களோ அதெல்லாம் வரும். பார்த்தீங்கன்னா நான் ஒன்று தான் போட்டிருக்கேன்னு வச்சுக்கலாம். இந்த எஸ்ஐபியில் நான் எப்போல்லாம் பணம் கட்டியிருக்கேன்னு நான் பார்க்கணும் அப்படின்னா அந்த எஸ்ஐபியை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்க்ரீன் வரும். கீழே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ்னு வரும். அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு புது ஸ்க்ரீன் வந்துடும். எவ்வளோ போட்டிருக்கேன், எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு, கரண்ட் என்ஏவி ப்ரைஸ் எவ்வளோ எல்லாமே இருக்கும். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் ஒரு 10 எஸ்ஐபி போட்டிருக்கீங்க, 10 மாதம் கட்டியிருக்கீங்கன்னா 10 மாதத்தோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா கீழே டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் வந்துடும். நான் இப்போதைக்கு ஒரே பேமெண்ட் பண்ணியிருக்கனால ஒரு பேமெண்ட் என்னைக்கு கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காட்டுது. நீங்கள் 10 எஸ்ஐபி போட்டிருக்கீங்க, 20 எஸ்ஐபி போட்டிருக்கீங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் பேலன்ஸு எஸ்ஐபி டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியெல்லாம் ஈஸியாக நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம் அந்த பேஜில். ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா வீடியோ கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். வேறு எதுவும் டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.